த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன மாதிரி தெரியுது? நீங்க ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் ஒன்னும் ஒரு மாதிரி எல்லாம் பேசல மாப்ள. நான் நார்மலா தான் கேக்குறேன். நீங்க நடந்துக்கிறது தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏங்கா, நான் எதுவும் மாப்பிள்ளை கிட்ட தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பத்மா, நீ ஒன்னும் தப்பா பேசல, கரெக்டா தான் பேசிருக்க. அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே கோவமா தான் இருக்கு. அப்பாடா, அஞ்சலி வந்துட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவங்க வர வரைக்கும் என் உயிரே என்கிட்ட இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்பதான் என் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அவ வீட்ல இல்லன்னதும் காலையில இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி மேலையும் கீழையும் அஞ்சலி வந்தாளான்னு கத்திக்கிட்டே தானே இருந்தாரு. அத பார்த்து எனக்கே டென்ஷனா தான் இருந்தது. கவி வேற கட்டிக்க போறவன் நான் இருக்கும்போது அந்த டிராமாக்காரிய தேடுறாரேன்னு உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஏங்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவளை பார்த்தாவே எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாரு. இப்ப என்னக்கா திரும்பவும் இப்ப இவளை தேடிக்கிட்டு இருக்காரு? ஐயோ, எனக்கும் அது தாண்டி ஒண்ணுமே புரியல. காலையில இருந்து அஞ்சலிய பார்க்காம இருந்தது ஏதோ பல வருஷம் பார்க்காத மாதிரி மனசுக்குள்ள தவிப்பா இருந்தது. இப்பதான் அந்த தவிப்பெல்லாம் அடங்கியிருக்கு. இனிமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் மனசுல இருக்கிறத அஞ்சலி கிட்ட ஓபன் பண்ணி எப்படியாச்சும் சொல்லிடணும். ஆனா எப்படி சொல்றது? ஏன் பத்மா, பழைய ஞாபகம் ஏதாவது வந்திருக்குமோ? அது எப்படிக்கா வரும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்னா நாம தான் மாத்திரையெல்லாம் மாத்தி வச்சிட்டோமே. அப்புறம் எப்படி திடீர்னு இவ பக்கம் திரும்புறாரு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஒரு லெட்டர்ல நம்ம மனசுல உள்ளதை எல்லாத்தையும் எழுதி அஞ்சலி கிட்ட கொடுத்துடலாமா? ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நமக்கு பழக்கமே இல்லை. நம்ம ஒன்று எழுத போய் அது ஏதாவது தப்பாயிருச்சுன்னா வேண்டாம். லெட்டர் ஐடியா கொஞ்சம் ரிஸ்கா தான் தெரியுது. சிம்பிளா ஷார்ட்டா அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடலாமே. மெசேஜே ஓகே. என்னடி, நாம ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், உன் அக்கா ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாப்பிள்ள எந்த கணக்குலயும் வராம அவரு ஒரு புது ரூட்டை போட்டு அந்த டிராமாக்காரி பின்னால போயிட்டு இருக்காரு. அதாங்க எனக்கும் புரியல. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி வேற ஏதாவது ஆடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் ஆகாது பத்மா, நீ பயப்படாத. நான் போடுற கணக்கு எப்பவுமே கரெக்டா தான் முடியும்.
அஞ்சலி, என் லைஃபை இனி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். அதாவது இனி உங்க லைஃப் ஃபுல்லா நான் உங்களுக்கு துணையா இருக்கலான்னு நினைக்கிறேன். அதனால நீங்க ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. இது ரொம்ப பழசா இருக்கே. அதுவும் மெசேஜ் அனுப்புனா அவங்க அதை எப்ப வேணாலும் பார்க்கலாம். அதனால அவங்க அதுக்கு உண்மையிலே எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாமலேயே போயிடும். மனசுக்குள்ள காதல வச்சுட்டு கூட நம்மள நேர்ல பார்க்கும்போது நோ சொல்ல சான்ஸ் இருக்குல்ல. அப்போ எப்படி சொல்றது? நேரா சொல்றதுதான் பெஸ்ட்னு தோணுது. அப்பதான் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு அவங்க கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நேரா எப்படி சொல்றது? அஞ்சலி, ஐ லவ் யூ அஞ்சலி. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. ச்சே, இன்னும் பெட்டரா சொன்னா நல்லா இருக்கும்ல. நம்ம சொல்றது பார்த்து அவங்க நோ சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும். கண்ணாடியை பார்த்து சொல்லி பார்த்தா சரியா வராது. இதை யார்கிட்டயாவது சொல்லி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லலாமா? யார்கிட்ட சொல்லி பார்க்கறது? மித்ரா தான் சின்ன பொண்ணு, அவகிட்ட சொல்லி பார்ப்போம். அவகிட்ட சொல்லி பார்த்து பிராக்டிஸ் பண்ணி ஓகேனா